நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே பரிகார பூஜை செய்வதாக கூறி இளைஞரை மண்டியிட வைத்து கத்தியால் நெற்றியில் குத்திய சாமியார் கைது செய்யப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாராயணன் வழங்க கேட்கலாம். நாராயணன் வணக்கம். என்ன நடந்துச்சு நாராயணன், விவரிங்க. வணக்கம். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள தூதூர் மட்டம் மகாலிங்கம் காலனி பகுதியை சேர்ந்த சிவகுமார் சாமியாரான இவர் தனது வீட்டிற்குள்ளேயே சிலை ஒன்றை வைத்து பொதுமக்களுக்கு குறி சொல்லி வருகிறார். இதே பகுதியில் வசித்து வருவர் நாகராஜ். இவர் கட்டிட தொழில் மற்றும் அதே விவசாய தொழில் செய்து வருகிறார். நாகராஜ் சிவகுமாருக்கு தேவையான அவ்வப்போது உதவிகளை செய்து வந்துள்ளார். இந்த நிலையில் நாகராஜ் வீட்டிற்கு வெளியில் சென்று விட்டு வீட்டிற்கு வரும்போது சாமியார் சிவகுமார் நாகராஜிடம் தனக்கு மதுபானம் வாங்கி வருமாறு தெரிவித்து பணம் கொடுத்துள்ளார். இதையடுத்து நாகராஜ் மது வாங்கி வந்து சாமியாருக்கு கொடுத்தார். அப்போது சாமியார், உனக்கு மனநிலை சரியில்லை என வெளியில் பேசுகிறார்கள், உனது வீட்டில் உனக்கு ஒரு பரிகார பூஜை செய்கிறேன் என, அந்த பூஜை செய்தால் உனக்கு எல்லாம் சரியாகிவிடும் என தெரிவித்துள்ளார். இதனை நம்பிய நாகராஜ் பூஜைக்கு சம்மதம் தெரிவித்து சாமியார் சிவகுமார் பூஜைக்கான ஏற்பாடுகளை செய்துவிட்டு நாகராஜை தனது வீட்டிற்கு அழைத்தார். நாகராஜ் அங்கு சென்ற போது பூஜைகளை தொடங்கினார். பூஜையின் போது திருநீர் மற்றும் குங்குமம் ஆகியவற்றை நாகராஜின் மீது வீசினார். திடீரென மண்டியிட வைத்து அங்கு வைத்திருந்த கத்தியை எடுத்து நாகராஜின் தலை மற்றும் நெற்றியில் குத்தினார். வலி தாங்க முடியாமல் துடிதுடித்து அலறி எடுத்தபடி வெளியே ஓடி வந்த நாகராஜ், அப்பகுதி மக்கள் அவரை மீட்டு நாகராஜை 108 ஆம்புலன்ஸ் மூலம் குன்னூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவருக்கு சிகிச்சை பெற்று வருகிறார். இது குறித்து கொலக்கொம்பை போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த கொலக்கொம்பை உதவி ஆய்வாளர் இளையராஜா தலைமையிலான போலீசார் விரைந்து சென்று சாமியார் சிவகுமாரை போலீஸ் நிலையம் அழைத்து வந்து விசாரித்தனர். பின்னர் அவர் மீது வழக்கு பதிவு செய்து சிவகுமாரை சிறையில் அடைத்தனர். விவரங்களுக்கு நன்றி நாராயணன். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.